வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். தெய்வீகமே கடவுள் என்ற தலைப்பில் இக்கவி வந்திருக்கிறது. புன்னகையில் கோடி மகிழ்ச்சி கூடும், புண்ணியத்தில் கோடி புனிதம் காணும், கண்ணியத்தில் கோடி கடமை கூடும், பூர்வீகத்தில் கோடி புதுமை காணும், எண்ணத்தில் கோடி இனிமை கூடும், மண்ணுலகில் கோடி மகிமை தோன்றும், விண்ணுலகில் கோடி வியப்பு காணும், சூன்யத்தில் கோடி சுகமே காணும். வாழ்க வளமுடன். புண்ணியம் நாம் செய்து வந்தால் அந்த புண்ணியம் நமக்கு கோடி மகிழ்ச்சியை தருவதாக அமையும். அந்த புண்ணியத்தில் நமக்கு கிடைப்பது கோடி புனிதம். கண்ணியமாக எந்த ஒரு கடமையையும் நாம் செய்யும் போது அது நமக்கு கோடி கோடியாக புனிதத்தை வழங்கும். பூர்வீகத்தில் கோடி புதுமை காணும். பூர்வீகத்தை நம்முடைய பூர்வீகம் கோடி நன்மையை தருவதாக அது புதுமைகளை நமக்கு ஏற்படுத்தும். எண்ணத்தில் அந்த இனிமையை நாம் சேர்க்க சேர்க்க அவை கோடி கோடியாக நன்மை தரும் எண்ணமாக மலரும். மண்ணுலகில் கோடி மகிமை தோன்றும். இவ்வாறு அனைவரும் மாறும்போது இந்த உலகமே மகிழ்ச்சி பெற்ற உலகமாக மாறும். விண்ணுலகில் கோடி வியப்பு காணும். பிரபஞ்சத்தை அனைவருக்கும் அந்த இறையாற்றலே உணர்த்துவதாக மாறிப்போகும். சூன்யத்தில் கோடி சுகமே காணும். இறைவன் எங்கெங்கும் இனிமையாக இருக்கிறான் என்பதை அந்த சூன்யம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இறையை உணர்ந்தபோது கோடி கோடியாக மனிதனுக்கு சுகங்கள் அது கொடுப்பதாக மாறிப்போகும். அவ்வாறு அனைவரும் மாறும்போது அந்த தெய்வீகம், அந்த கடவுள் வேறு யாரும் அல்ல, அந்த இறைவனே தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாகவும் நாமாகவும் ஆகி இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு நமக்கு தோன்றும். ஆக தெய்வீகம்தான் கடவுள். புறத்தே இயக்குவதுவும் அகத்தே இயக்குவதுவும் செயல்களை செய்வதுவும் அதற்கு தக்க விளைவை தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பதுவும் அனைத்துமே இறை செயல்கள்தான். இயற்கையோடு இயற்கையாக நாம் இயங்கி அந்த இறையை எண்ணத்தில் கொள்ளும்போது இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று கூறும் நமது குரு வேதாத்ரி மகரிஷியின் வாக்குப்படி இவை அனைத்தும் கோடான கோடி இன்பத்தை நமக்கு தந்து குதூகலிக்க செய்யும் என்பதாக இக்கவி வந்திருப்பதை நாம் பதிவு செய்திருக்கிறோம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இக்கவியை என்னுள் ஏற்படுத்திய இந்த விளக்கத்தை தந்த இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி.
வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.